Hi Electro So welcome back to another video of ElectroBytes. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி WinRAR அந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ உங்க கம்ப்யூட்டர்ல வந்து .zip அப்புறம் .rar அந்த மாதிரி ஃபைல்ஸ்ல ஓபன் பண்ணோம்னா நீங்க WinRAR யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகுதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இனிமேல் டைம் வேஸ்ட் வேணாம்னா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம WinRAR டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ நான் நோட் பேடில் கூட காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதே லிங்கை தான் நான் வந்து ஒரு ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டுங்க. நீங்கள் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நான் க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். winrar.com win-rar.com. ஸோ எங்கே டவுன்லோட் பண்ணோன்னா அங்கே சைடில் பாருங்கள் டவுன்லோட் WinRAR அப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் 32 பிட் வெர்ஷன் இருக்குது. டவுன்லோட் WinRARனு பார்த்தீங்கன்னா 64 பிட்டுக்கு வரும். உங்கள் ஓஎஸ் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டுங்க. 32 பிட்னா 32 பிட் வெர்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து 32 பிட் வெர்ஷன் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கண்டினியூ டு டவுன்லோட் WinRARனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதை திரும்ப கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே சில ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி டவுன்லோட் பண்ணோன்னு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே .exe ஃபைல் வந்து கிளிக் பண்ணிட்டுங்க. அது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துருங்க, இல்லாட்டி எஸ் அலோவ் ஏதோ ஒன்று இருக்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லாட்டி அலோவ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ டெஸ்டினேஷன் ஃபோல்டர் கூட அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அதெல்லாம் எப்போவுமே C:தான் எடுத்துக்கும். ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஃபைல்ஸ் வந்து அசோசியேட் பண்ணோன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு வேணும்னா எல்லா ஃபைல்ஸுமே கிளிக் பண்ணிட்டுங்க. டிஃபால்ட்டாக எல்லாமே கிளிக் ஆகி தான் வரும். வெறும் 2-3 ஃபைலில் கிளிக் ஆக வரும். ஸோ அப்புறம் ஆட் WinRAR டு டெஸ்க்டாப்பும் அதுவும் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க இன்டர்ஃபேஸில் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா WinRAR ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வருது. ஸோ டன்னு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு. எங்கே அந்த ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் சேவ் ஆகிருக்கோ. ஸோ இங்கே தான் அந்த WinRARோட ஃபைல்ஸ்லாம் இங்கே தான் சேவ் ஆகிருக்கு. பட் நம்ம டெஸ்க்டாப்லேயே ஷார்ட்கட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அங்கே இருக்குது அந்த WinRAR. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என்னோட டிஸ்கார்ட் சர்வர் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோ தான். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Till then, bye bye.